விருந்துக்கு போன இடத்துல வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்காம வேண்டாத வேலை பார்த்து வாங்கி கட்டிக்கிட்ட தங்கராஜ உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அதையோட தங்கச்சியோட போனை புடுங்கிக்கிட்டு நிக்கிற தங்கராஜ் கிட்ட ஒழுங்கு மரியாதையா தங்கச்சி கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு மிரட்டுறாங்க அழகுமதி. உடனே தங்கராஜோ, என்ன உன் தங்கச்சி யார்கிட்ட பேசுறான்னு உண்மை எல்லாம் தெரிஞ்சுட்டா கடைசியில அதோ எங்க வீட்டு முன்னாடி உனக்கு அசிங்கமா போயிருன்னு பயப்படுறியா அப்படின்னு அப்படியே குண்டை தூக்கி போடுற மாதிரி பேசுறாரு சுரேஷ். உடனே அங்க நிக்கிற தங்கராஜ், அப்படி சொல்லுடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை இன்னமும் கொடுக்காம கையிலேயே இறுக்கி பிடிச்சிருக்காரு. உடனே மதியோ, இப்ப இந்த போனை கொடுக்க போறீங்களா இல்ல என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே உள்ள வந்து ரேவதி சொல்றாங்க, என்னங்க நமக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை, பேசாமல் கொடுங்க. அது எனக்கு என்னமோ அவங்க தங்கச்சி பாடு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பாடு, நீங்கள் எதுக்குங்க விருந்துக்கு வந்த இடத்துல இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லனே தங்கராஜ் சொல்கிறாரு, ரேவதி வீட்டுக்குள்ளேயே என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவேன், வெளியில் வந்து என்ன இந்த வாயாடி துணை இருக்கான்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்ல, உடனே ரேவதியோ, இதை பாருங்க நான் கையெடுத்து கும்பிட்றேங்க, இத்தனை பேர் முன்னாடியும் நீங்கள் அசிங்கப்படுறத என்னால் தாங்கிக்கிட்டு இருக்க முடியலைங்க, அதனால தான் நான் பேசுகிறேன், தயவு செஞ்சு அந்த ஃபோனை கொடுத்துருங்க, அவங்க யார்கிட்ட பேசினா தான் நமக்கு என்ன, அதுவும் அது அவங்களோட பர்சனல் விஷயங்க, அதில் நீங்கள் தலையிடவோ நான் தலையிடவோ உரிமை இல்லைங்க அப்படின்னு ரேவதியும் சொல்கிறாங்க. உடனே அங்கே ஃபோனை பிடுங்கிடுறாரு சுரேஷ் தங்கராஜ் கையிலிருந்து. உடனே தங்கராஜும் அதிர்ச்சியோட சுரேஷை திரும்பி பார்க்க, மாமா நீங்கள் பார்த்தா தானே அது மூணாதவங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க, நான் அவள் அக்காவை தொட்டு தாலி கட்டின புருஷன் தானே, நான் பார்க்கலாம் தானே அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதியோ, என்ன நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா இல்லை புரியாமல் பேசுகிறீங்களா, நீங்களும் படித்து தானே போலீஸ் வேலைக்கு போனீங்க, அடுத்தவங்களோட பர்சனல் இதில் அக்காவுக்கே இடம் இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் அக்கா புருஷங்கிற உரிமையில் என் தங்கச்சி ஃபோனை எப்படி பார்க்க முடியும், முட்டாள்தனமாக இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் கேட்குறாங்க. உடனே அடி மதி கொஞ்சம் பேசாமல் இருடி, அப்படியெல்லாம் உன்னை யாரடி எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது ஃபோனில் நோண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க சொல்கிறா உன் ஃப்ரெண்டு கிட்ட, எப்பவும் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது தானே, இப்போ இத்தனை பேர் முன்னாடியும் பேசி இப்போ பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளறி விட்டுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மதியோட தங்கச்சியை போட்டு மதியோட அம்மா அடிக்கிறாங்க. உடனே மதியும், அம்மா இவங்க எல்லாரும் தான் புரியாமல் பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நீ என்னம்மா நம்ம சைடு நீ ஸ்ட்ராங்காக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமா, இப்படி வந்து எதுக்காக நீ தங்கச்சியை போட்டு அடிக்கிற அப்படின்னு மதியும் கேட்குறாங்க. வாயை மூடுடி மதி, எல்லாம் பொட்ட பிள்ளைங்கள சின்ன வயசுலேருந்தே அடித்து அடங்கி ஒடுங்கி வளர்த்துருந்தா ஆகும், எல்லாம் உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம், இப்போ பாரு எப்படி வந்து அசிங்கப்பட்டு எனக்கு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் கிட்ட போய், மாப்பிள்ள என்னமோ சின்னஞ்சிறுசு தெரியாமல் யார்கிட்ட பேசிச்சோ அது நமக்கு எதுக்கு மாப்பிள்ள, ஃபோனை கொடுத்துடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, உடனே இப்படி வந்து நீங்கள் கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, இந்தா ஃபோனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுரேஷ் கொடுத்துட்றாரு. உடனே அங்கே சரி மாப்பிள்ள நீ ஃபோனை கொடுத்துட்ட, நானும் அசிங்கப்பட்டது பட்டுட்டேன், இத்தனையெல்லாம் பண்ணாலும் நம்ம எந்த காரியத்தை காரணமாக வச்சு இந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசாக்கணுமோ அதோட என்ன உண்மையான நிலவரம்னு தெரியாமல் எப்படி இங்கிருந்து நம்ம கிளம்பி போகிறது, அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசினாளா இல்லை வேற ஏதாவது உண்மையாகவே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசினாலாங்கிறது தெரிஞ்சு நான் சந்தேகப்பட்டபடி பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் அதுக்கான தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே தங்கராஜ். உடனே சுரேஷும் புரியாமல் முடிக்க, ஆமாம் அவள் யார் கூட வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனால் இங்கே அவள் அக்கா நம்ம வீட்டுக்கு வர்றதா வேண்டாமாங்கிறத முடிவெடுத்து என்னை அவமானப்படுத்தின இந்த அழகுமதிக்கான தீர்ப்பை நான் சொல்ல வேண்டாம், அப்போ தானே இந்த தங்கராஜ் உண்மையான கௌரவத்தோட இங்கிருந்து வெளியில் கிளம்பி போக முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷோ மாமா அப்படின்னு பார்க்குறாரு. உடனே குடுடி இந்த ஃபோனை குடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கி பார்க்குறாங்க. என் புள்ள அப்படி எல்லாம் பசங்க கூட பேசுகிற புள்ள இல்லை தம்பி, நிச்சயமாக அவள் யாராவது அவளோட தோழி கூட தான் பேசியிருப்பா, இந்தாங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. எங்கே அழகுமதிய தங்கராஜ் இதையே சாக்கா வச்சு இங்கேயே விட்டுட்டு போயிட்டா அவளோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் வீணாக போயிடும்னு நினச்சி பயந்துக்கிட்டு அழகுமதியோட அம்மா உடனே அப்படி வாங்க வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இதோ எல்லாரும் இங்கே வந்து பார்த்துக்கங்க, நான் சந்தேகப்பட்டபடி இதில் சித்துங்கிற பேரில் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. சித்துவா அப்படின்னு எல்லாருமே வாய் பிளந்துட்டு பார்க்குறாங்க. அதே சமயம்
சமயம் என்னது சித்துனா நம்ம சித்துவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ரேவதி மலர் எல்லாருமே. உடனே அடிக்கிறாங்க மதியோட அம்மா. ஏண்டி யாரடி அந்த சித்து, காலேஜில் படிக்கிறவனா அப்படின்னு கேட்க உடனே அம்மா அது வந்து மாமாவோட தம்பி தாம்மா சித்து அப்படின்னு சொல்ல அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுது தங்கராஜுக்குமே. என்னடா இவ, நாம என்னமோ சாதாரணமாக நினச்சா இவ அதுக்கும் மேலே ஒரு பெரிய தில்லுமுள்ளு பார்ட்டியாக தான் இருப்பா போல அப்படிங்கிற மாதிரி தங்கராஜு சொல்ல உடனே என்னது ஏன் தம்பி சித்து கூட நீ என்ன ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க, இப்போவே ஃபோனை போடு, ஸ்பீக்கரில் போடு, நீங்கள் 2 பேரும் என்ன எந்த லெவலில் பேசுகிறீங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒழுங்கு மரியாதையாக எதையுமே நாங்கள் இங்கே எல்லாருமே இருக்கிறோம், ஸ்பீக்கரில் போட்டு தான் நீ பேசுகிறங்கிறத காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு சொல்ல உடனே மதியோ ஐயையோ இது என்ன, இவ நம்மளை அவமானப்படுத்தணுன்னே என்னமோ நாம் ஒரு மாதிரி நினைக்க இது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க நான் என் தங்கச்சிக்கிட்ட தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் பேசி கிழிக்க வேண்டாம், பேசாமல் நில்லு, அதுதான் முழுக்க முழுக்க நனைஞ்சாச்சு, இனி எதுக்கு முக்காடு போட்டு மறைக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதியம் நிற்கிறாங்க. எத்தனை நாளாக பழக்கம் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அங்கே நிற்கிற தங்கச்சிக்கிட்ட. அக்கா சித்து எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகி போனதுலேருந்தே என் ஃபோன் நம்பர் வாங்கி நாங்கள் 2 பேரும் பேசுவோக்கா, ஆனால் இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. நாங்கள் எல்லாரும் எப்படி நினைக்கிறோங்கிறது உனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு தங்கராஜும் கேட்க இல்லை நீங்கள் எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முதல்ல பேசுமா, அதுக்கப்புறம் எப்படி நினைக்கிறோங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாரு. சித்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க. அதே சமயம் சித்துவும் என்ன என் வீட்டு ஆளுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆஹா ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முறைக்க அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. மதியோட தங்கச்சி சரி சரி நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாருமே ஒழுங்கு மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்ல சித்து நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மதியோட தங்கச்சி. அதான் உங்கள் அண்ணி மாதிரியே எங்கள் வீட்டுக்கு எப்போ வலது கால் எடுத்து அடி எடுத்து வச்சு வந்து மருமகளா இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி வா பாயிண்ட்டுக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு தங்கராஜ். போனா போகுதுன்னு அவங்க அக்காவை சுரேஷுக்கு கட்டி வச்ச பாவத்துக்கு ஒட்டு மொத்தமாக என்னமோ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி இன்னொரு பிள்ளையையும் அதே வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் தள்ளிவிட பார்க்குறியே, இது நியாயமாயா ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதே சமயம் மாமா மாமா அப்படின்னு சித்துவும் ஃபோனில் இருக்காரு. அதே சமயம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன ராமமூர்த்தி உன் பிள்ளைங்களை இதுதான் நீ ஒழுக்கமாக வளர்த்தின லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் கேட்க இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்ல சே இந்த பொழப்பு நீ பொழைக்கிறதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல்ல அன்னைக்கே செத்துருக்கலாம், அதுக்கு போய் எனக்கு தான் செலவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே மதியோ இதை பாருங்க அளவுக்கு அதிகமாக பேசாதீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல இதை பாருமா சும்மா லக்சர் எடுக்கிறத நிறுத்திக்கிட்டு நான் சந்தேகப்பட்டபடி தானே உன் தங்கச்சி நடந்திருக்கா, இப்போ அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க உடனே மாப்பிள்ள நான் ஒன்று சொன்னால் செய்வியா, ஒன்று வாங்கினா தானே ஒன்று இலவசம், இனிமேல் அந்த வாங்கின ஒன்றுக்கே நம்ம வீட்டில் இடம் இல்லைன்னா அந்த இலவச பொருளுக்கு எங்கே இடம் இருக்க போகுது, அதனால் அத்து விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த மாமாவும் அத்தையும் கேட்டால் என்ன நடப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல உடனே மதி இதை பாருங்க என் தங்கச்சியும் சித்துவும் நார்மலாக கூட பேசி இருக்கலாம், அதுக்காக நான் அங்கே வந்து தான் வாழ்வேன்னு உறுதியாக சொல்கிறாங்க.